ஹலோ வியூயர்ஸ், இந்த பதிவில் பெயரின் ஆரம்ப எழுத்தை வைத்து பலன்களை எவ்வாறு நிர்ணயம் செய்யப்படும் என்பதை விரிவாக பார்க்க இருக்கிறோம். இப்போதான் இந்த ஜாதகத்துக்கு உண்டான பல குறிப்புகள், இதுக்கு இப்படி ஒரு ஹாரஸ்கோப்பு, இதுக்கு அந்த மெத்தடில் ஒரு ஹாரஸ்கோப்புன்னெலாம் கணக்கு போடுறோம். பல ஆண்டுகளுக்கு முன்பு பெயர் ராசி அப்படின்னே ஒரு மெத்தேடு வைத்திருந்தார்கள். குறிப்பாக இந்த கிராமப்புறத்துலலாம் இருக்கிறவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு ஜாதக குறிப்புகளே இருக்காது. பேரை கேட்பாங்க. அந்த பேர் அந்த அம்மா லலிதா அப்படின்னு சொல்லுது. அப்போ லால் வருதா, சரிம்மா நீ பரணி நட்சத்திரம் மேஷராசி அப்படின்னே முடிவு பண்ணி விடுவார்கள். ஒரு 60-70% இந்த கணக்கு அந்த காலத்தில் நல்லா மேட்ச் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த பதிவில் பெயரின் ஆரம்ப எழுத்து ஏ அப்படின்னு வருது. சார், இப்போ என்னுடைய குழந்தை பிறந்திருக்கிறது ஆயில்ய நட்சத்திரம் இல்லை ரோகிணி நட்சத்திரம். ரோகிணி நட்சத்திரத்துக்கு விங்கிற எழுத்துல தான் பெரும்பாலும் பெயர் வைப்பாங்க. ஆனால் அட்டண்டன்ஸில் கடைசியில் போய் விழுந்துடுது. உங்களுடைய பதிவுகள்லேயே பார்த்தேன், ஏன்னு பெயர் ஆரம்பிக்கும் பொழுது அட்டண்டன்ஸில் முதல்ல வரும்போது அந்த குழந்தைகளுக்கு நிறைய வாய்ப்பு கிடைக்கும்லாம் சொல்கிறாங்களே. நான் வீணு வைக்கிறதுக்கு பதிலாக ஏன்னு பேர் வச்சுட்டேனே, இப்படி மாற்றி வச்சா அந்த குழந்தை அம்போன்னு போயிடுமா இல்லை அம்பானி மாதிரி வருமா? ஏதாவது ஒரு நல்ல பலனா இந்த இடத்துக்கு சொல்லுங்க சார் அப்படின்னு நீங்கள் சொல்வது பல பேருடைய கேள்விக்கு இந்த பதிவு ஒரு பதிலாக நான் தயாரித்துள்ளேன். இப்பொழுது ஒரு சில பெயர்களை எடுத்துக்கொள்வோம். அஜித் குமார் எடுத்துக்கொள்ளுங்கள், அம்பானி என்ற பெயரை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், அமிதாப் பச்சன் என்ற பெயரை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். இங்கு பெயரின் ஆரம்ப எழுத்து ஏ என்பதை நீங்கள் கவனித்தீர்களா? இவர்களெல்லாம் இவர்கள் சார்ந்த தொழிலில் முன்னோடிகளாக இருப்பதையும் நீங்கள் கவனித்தீர்களா? ஏ என்ற ஒரு எழுத்து தனி எழுத்தாக இருக்கும் பொழுது கூட அதற்கு ஒரு அர்த்தம் உண்டு. ஏ ஃபார் அட்மினிஸ்ட்ரேஷன், ஏ ஃபார் ஆளுமை. சூரியனை குறிக்கக்கூடியது, பிரகாசத்தை அளிக்கக்கூடியது, எதிலும் முதன்மையாக இருக்க வேண்டும் என்ற ஒரு ஓட்டம் ஏ என்ற எழுத்து பெயரின் தொடக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்களிடம் நாம் காண முடியும். உயர் பதவியில் இருப்பது, நல்ல அட்மினிஸ்ட்ரேஷன் பவர் நிறைந்திருக்கக்கூடிய பல நபர்களுக்கு பெயரானது இந்த ஏ என்ற எழுத்தில் தொடங்கும். இவர்களுக்கு எளிதாக காதல் வயப்படக்கூடிய அமைப்பு, காதல் திருமணம் பல நபர்களுக்கு கைகூடுகிறது. குறிப்பாக சிம்ம ராசியில் வரக்கூடிய நபர்கள், கன்னி ராசியில் வரக்கூடிய நபர்கள், விருச்சிக ராசியில் வரக்கூடிய நபர்கள் மற்றும் மகர ராசியில் வரக்கூடிய நபர்களால் இவர்கள் அதிகம் காதலிக்கப்படுகிறார்கள். பெயரின் ஆரம்ப எழுத்து எஸ், டி, டி, வி, எம் போன்ற எழுத்துக்களில் வரக்கூடிய நபர்களையும் இவர்கள் அதிகம் விரும்புகிறார்கள், அதிகம் இவர்களால் காதலிக்கப்படுகிறார்கள் என்பது நான் நடைமுறையில் பல நபர்களிடம் அலசி ஆராய்ந்து எடுக்கப்பட்ட விவரமாகும். இவர்களது திருமண வாழ்வும் காதல் திருமணத்தில் பலருக்கு நன்றாகவே கை கொடுக்கிறது. அற்புதமான அதிர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய ஆற்றல் இந்த ஏ என்ற எழுத்துக்கு உண்டு. குரோத் என்பது இவர்களுக்கு படிப்படியாக வரும். எதிராக எவர் நின்றாலும் தடைகளை தவிடுபொடியாக்கிவிட்டு மேலும் மேலும் முன்னேறக்கூடிய ஆற்றலை பெயரின் ஆரம்ப எழுத்து ஏ என்று வரக்கூடிய நபர்களில் நீங்கள் நன்றாக காணலாம். நல்ல பெருந்தன்மையான குணம் இவர்களிடம் உண்டு. ஆக்கப்பூர்வமான சிந்தனைகள் இவர்களிடம் காணப்படும். நிர்வாக சக்தி, அதுதான் அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் பவர். சுற்றி வளைக்காமல் எந்த ஒரு விஷயத்தையும் பளிச்சென்று நேரிடையாக பேசுவார்கள். நூதனமான யோசனைகள் இவர்களிடம் வந்து கொண்டே இருக்கும். எடுக்க எடுக்க குறையாத அக்ஷய பாத்திரமாய், ஆதியும் அந்தமுமாய் நிறைந்திருக்கும் பிரபஞ்ச சக்தியை வசப்படுத்தி வாழ்வை வளப்படுத்தக்கூடிய ஆற்றலும் ஆக்கமும் நிறைந்த எழுத்துதான் இந்த ஏ. இவர்களுக்கென்று ஒரு தனி ஆளுமை உண்டு. நோ காம்ப்ரமைஸ். எந்த ஒரு விஷயத்திலும் அதில் என்ன பெஸ்ட்டு குவாலிட்டி, ஒரு வாட்சாக இருந்தால் அதில் பெஸ்ட்டு பிராண்ட் என்ன,
ஒரு ஷூவாக இருந்தால் அதில் என்ன பெஸ்ட் பிராண்ட் என்று தான் இவர்கள் கேட்பார்கள். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதனை உடும்புப்பொடியாக பிடித்து கருத்துக்களை கெட்டியாக கச்சிதமாக வெளிப்படுத்துவார்கள். மற்றவர்கள் நம் வசம் நடக்க வேண்டும் என்பதை இவர்கள் ப்ரூஃபுடன் பேசுவார்கள். அதாவது அந்த குழந்தைக்கு ஏன்னு பேர் ஆரம்பிக்குது, அப்பா ஏதாவது ஒன்று வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா அந்த நேரத்தில் அதனை ஏதோ ஒரு விஷயத்தில் ஒரு ப்ரூஃபாக அந்த குழந்தை பதிய வைத்து கொள்ளும். பிறகு அப்பா அப்புறம் வாங்கி தரேன் அப்படின்னு சொன்னால் கூட, என்னப்பா நீ தான் வாங்கி தரேன்னு சொன்னியே, நான் பாரு இந்த ரெக்கார்ட் பண்ணி ப்ரூஃப் வச்சிருக்கிறேன் அப்படின்னு கண் முன்னே எடுத்து காண்பிக்கும். எளிதாக இவர்கள் எதையும் ஒற்றுக்கொள்ள மாட்டார்கள். தனிமையில் இருந்தாலும் போராடுவார்கள், போராடி ஜெயிப்பார்கள். மளமளவென்று ஓயாமல் உழைத்து கொண்டே இருக்கக்கூடிய நபர்கள். செலக்டிவ் ஃப்ரெண்ட்ஷிப் என்பதுதான் இவர்களிடம் அதிகம் காணப்படும். இவர்கள் பார்வைக்கு ஓரளவு சாஃப்டாக தெரிந்தாலும் இவர்கள் தங்களது செயல்களில் வேகத்தையும் விவேகத்தையும் வீரத்தையும் வெளிப்படுத்தி கொண்டே இருப்பார்கள். பல நேரங்களில் these people will be ruling others. அட்டென்ஷன் கிரியேட்டர்ஸ். இவர்கள் எங்கு இருந்தாலும் இவர்கள் ஒரு அட்டென்ஷன் கிரியேட் பண்ண வேண்டும், எல்லோரும் நம்மை கவனிக்க வேண்டும் என்ற ஒரு ஓட்டம் இவர்களிடம் இருந்து கொண்டே இருக்கும். நல்ல நாலேஜ் உண்டு, அதற்காக இவர்கள் தொடர்ந்து அப்டேட் செய்து கொண்டே இருப்பார்கள். குறிப்பாக இந்த அறிவு சார்ந்த விஷயங்கள் மேல் இவர்களுக்கு ஈடுபாடு அதிகம். செல்ஃப் ரீடிங், செல்ஃப் டெவலப்மெண்ட். டியூஷன் வாத்தியார் வரலன்னா கூட ஒரு யூடியூப்பில் போய் அது என்னென்ன விவரமோ ஒரு லைப்ரரியில் போய் அந்த விவரங்களை எல்லாம் எடுத்து இவர்களாகவே மேலும் மேலும் தங்களை முன்னேற்றி கொண்டே இருப்பார்கள். மேலும் இவர்களோட போக்கில் ஒரு சுயநலம் என்பது காணப்படும். சார் இன்னைக்கெல்லாம் யார் சார் சுயநலம் இல்லாமல் ஒரு விஷயத்தை செய்கிறார்கள் என்று நீங்கள் சொல்வது எனக்கு நன்றாக புரிகிறது. வெரி யூஸ்ஃபுல். தீஸ் பீப்புள் ட்ராவல் வித் அ டெஸ்டினேஷன். இவர்களுக்கென்று ஒரு டார்கெட் வைத்திருப்பார்கள். வெரி சின்சியர், வெரி டெடிக்கேட்டட். மேலும் இவர்களுடைய எஃபர்ட்ஸுக்கு ஒரு பலன் கொஞ்சம் தாமதம் அடைந்தாலும் கண்டிப்பாக கிடைக்கும். எல்லோரையும் விட நாம் ஒரு அப்பர் பொசிஷனுக்கு போக வேண்டும் என்ற ஒரு இலக்கு இவர்களிடம் இருக்கும். அதற்காக நேர்மையான நியாயமான வழிகளில் இவர்கள் முன்னேறுவார்கள். ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக இருந்தாலும் அந்த விஷயத்துக்கு இவர்கள் வந்து விடுவார்கள். குவிக் லேர்னிங் என்பது இவர்களிடம் காணப்படும். growth, சுப்பீரியர் பொசிஷன், வேகமாக வளர வேண்டும், முன்னேற வேண்டும். பார்க்கும்போது ஒரு சிலர் டஃப்பாக இருந்தாலும் தேவைப்படும் பொழுது முழு எனர்ஜியையும் முழு ஸ்ட்ரென்த்தையும் இவர்கள் வெளிப்படுத்துவார்கள். இவர்களுடைய ஃபிசிக்கல் ஃபிட்னஸில் இவர்கள் எப்பொழுதும் காஷியஸாகவும் ஒரு இளமையான தோற்றத்தை நாம் வெளிப்படுத்த வேண்டும். அதற்குண்டான பயிற்சி முயற்சிகளை இவர்கள் எடுத்துக்கொண்டே இருப்பார்கள். இவர்களுக்கு குடும்ப வாழ்வில் ஒரு சிலருக்கு சின்ன சின்ன சிக்கல்கள் வார்த்தைகள் மூலமாகவே வரும். இந்த 1ஆம் எண் சூரியன் உஷ்ண கிரகம் என்பதனால் சில நேரம் இவர்கள் பேசும் பொழுது கொஞ்சம் இவர்களுக்கு தெரியாமலேயே மற்றவர்களை காயப்படுத்தி விடுவார்கள். அதனால் குடும்ப வாழ்வில் குறிப்பாக பெண்களுக்கு அதிகமான சில சிக்கல்கள் காணப்படுகிறது. இவ்வாறு சிக்கல் ஆன பிறகு ஒரு சில பெண்கள் அவர்களே கணவன்களாக மாறிவிடுகிறார்கள். They stand in a man's shoe. அந்த குடும்பத்தை அவர்களே பராமரிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை என்பதும் ஏற்படுகிறது. ஏ என்ற எழுத்து தொடக்கத்தில் வரக்கூடிய நிறைய பெண்கள் வியாபாரம் மற்றும் வேலை வாய்ப்புகளில் ஒரு அப்பர் பொசிஷனில் இருக்கிறார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. சார், இப்போ இந்த ஏங்கிற எழுத்துக்கு இவ்வளவு விஷயங்கள் சொல்லியிருக்கிறீங்களே, இவர்களுக்கு என்ன சொல்யூஷன், இவர்களுக்கு என்ன பரிகாரம்? அதாவது இவர்களுடைய பரிகாரம் எல்லாமே நடைமுறை பரிகாரம், வாழ்வியல் பரிகாரம். இவர்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து பழக வேண்டும். அவ்வாறு இவர்கள் விட்டு கொடுத்து பழகிவிட்டார்கள் என்றால் ஒரு எட்டாத உயரத்தை அவ்வாறு இவர்கள் விட்டு கொடுத்து பழகிவிட்டால் ஒரு
எட்டாத உயரத்தை கூட இவர்கள் தட்டி பறிக்க முடியும். பல வெற்றிகளை குவிக்க முடியும். மேலும் இவர்கள் கொஞ்சம் வார்த்தைகளை பேசும்போது பவ்யமாகவும் சாந்தமாகவும் பேசும் பொழுது அந்த குடும்ப வாழ்வில் இருக்கக்கூடிய அந்த சிக்கல்கள், அந்த இன்னல்கள் இவர்களுக்கு மேலும் குறையும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. நிறைய நபர்கள் ஏ என்ற எழுத்தில் பெயர் ஆரம்பிக்கக்கூடிய நபர்களை நாம் மேஷ ராசியிலும் ரிஷபராசியிலும் காண முடியும். இவ்வாறு இந்த ராசியில் இல்லாத நபர்கள் கூட நான் சொன்னது போல் அட்டெண்டன்ஸில் முதலில் வர வேண்டும் என்பதற்காக இந்த ஏ என்ற எழுத்தில் பெயரை வைத்துக் கொள்கிறார்கள். ஏ என்று பெயர் வைத்தால் நாம் அம்போ என்று போவதில்லை. கண்டிப்பாக நாமும் ஒரு அம்பானி போல், ஒரு அதானி போல், ஒரு அஜித் குமார் போல் வர முடியும். அதற்கு கடுமையான உழைப்பை வெளிப்படுத்துவது மட்டுமல்லாமல் கொஞ்சம் விட்டு கொடுத்து பழகிவிடும் பொழுது நமக்கும் அந்த ஒரு வெற்றி மிகவும் எளிதாக கிடைக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். மேலும் பல அரிய தகவல்கள் தயாராகி கொண்டிருக்கிறது.